நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். ஆபிரகாமை போல நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குகிறவர். நீ நடந்து திரிகிற இந்த தேசத்தை எல்லாம் ஈசாக்குக்கும் அவனுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிக்கும் நான் கொடுப்பேன், அவ்வளவுதான் முடிந்தது என்ற இடத்திலே ஒரு துவக்கத்தை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய ஆண்டிலே இல்லை என்ற இடத்திலே, முடிந்தது என்ற இடத்திலே ஒரு துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்கி ஆபிரகாமின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். துவக்கமும் முடிவும் தேவன், துவக்கமும் முடிவும் ஆண்டவர். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமை பாருங்க. தான் போகிற இடம் என்னதென்று அறியாதிருந்தும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனான். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என்ன இடனே தெரியல. இன்னைக்கு நமக்கு கூட ஒடிசாங்கிறது தெரிந்தது. ஆனா ஆபிரகாமுக்கு அந்த வெளிச்சம் கூட இல்லை. அவன் அப்படியே கால்நடையா நடந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறான். ஆனா ஆவியானவர் சரியா தேவன் அவனை வழி நடத்தி கொண்டு போய் தான் திட்டமிட்ட இடத்துல ஆபிரகாமை கொண்டு போய் நிறுத்தினார். இந்த ஆபிரகாமின் துவக்கம், அவன் சொப்பனத்தில் தேவனை தரிசிக்கிறான். தரிசித்த நாளிலே தேவ சத்தம் உண்டாகிறது. ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆண்டவர் இன்னொரு தேசத்திற்கு போகும்படிக்கு தன் தகப்பன் வீட்டை விட்டு பிரித்தெடுத்து ஆண்டவர் கொண்டு போகிறார். ஏன் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு பிரியணும்? ஆபிரகாமின் தகப்பன் தேராகும். விக்கிரக வழிபாடு செய்தவர்கள், நதிக்கு அப்புறத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கம் செய்தவர்கள், சந்திரன தெய்வமா வணங்கினவர்கள். அப்படிப்பட்ட வழிபாடுகளில் இருந்து பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் வேறு பிரித்தார். காரணம், 75 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு மன துக்கம் இருந்தது. 75 வயது வரைக்கும் பிள்ளை இல்லை. அதற்காக அவன் எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஆனா பிள்ளையே இல்லை. இனி அவனுக்கு தெரிந்த தெய்வத்தை எல்லாம் அவன் வழிபட்டு பிள்ளை இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து வந்தான். அந்த சமயத்தில் தேவனாகிய கர்த்தரை அவன் தரிசித்தான். ஏனென்றால் அவன் மேய்ப்பன். அவன் பார்க்கிறான், அதாவது 4 வருஷம் மழை இல்லாம போய் குளங்குட்டைகள் எல்லாம் வற்றி போய் புல் பூண்டுகள் எல்லாம் ஒன்றுமில்லாம அழிந்து போன பிறகும் மழை பெய்து குளங்கள் நிரம்பினா அதே காட்டு புல்கள் எல்லாம் வளருது, குளத்துக்குள்ள மீன் வருது. இதையெல்லாம் என்ன நடக்குது? மனிதனுக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது. அது யார்? ஒரு வல்லமை இருக்கிறது.
அந்த தெய்வத்துடைய நாமம் என்ன என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே உருவாகும் போதுதான் தேவன் தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். ராக்காலத்திலே சொப்பனத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு வாக்கை பண்ணின போது ஆபிரகாம் தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாமை போல நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒழுங்குகளை தேவன் பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். 25 வயதில் வாக்கை பெற்ற ஆபிரகாம் 99 வயதாகும் போது மறுபடியும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாம், ஆபிராம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, என்னால எல்லாம் செய்ய முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் அர்த்தம் என்ன? அவ்வளவுதான் முடிந்தது என்ற இடத்தில் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவ்வளவுதான் என் பொருளாதாரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை எல்லாமே முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான் என் பிள்ளையுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது. இல்ல, அங்கே தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கக்கூடியவராயிருக்கிறார். அப்படித்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இனி பிள்ளை நமக்கு வராது. அந்த இடத்தில் அது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் ஆபிராம் அல்ல, இனி உன் பேரு ஆபிரகாம். சாராள பார்த்து சொல்றாரு, இனி உன் பேரு சாராய் அல்ல, நீ சாராள் என்று அழைக்கப்படுவாய். ஒரு பெரிய ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் விசுவாசத்தில் ஆபிரகாம் படிப்படியாக வளர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டது, எல்லாம் முடிந்தது. அவ்வளவுதான் என்ற இடத்தில் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய வழியை, புதிய வாசலை திறந்து ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு ஒரு விசுவாச குடும்பத்தை தெரியும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அநேகம் பிள்ளைகள், ஒருவருடைய வருமானம், முழு குடும்பமும் போஷிக்கப்படணும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள உள்ள சூழ்நிலை பார்த்தா பயங்கரமான கொடூரமான பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன கிடைக்கும்னு சொல்லி தேடி திரியக்கூடியவர்கள். ஏதாவது பக்கத்து வீட்டில் அங்கங்கே மரத்தில் ஏதாவது இருக்குதா, அங்கே ஏதாவது கிடைக்குமா, இங்கே ஏதாவது கிடைக்குமா, என்னதை சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு பசி கொடுமையில் வாழ்ந்த ஒரு விசுவாச குடும்பம். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சரியாக குடும்ப ஜெபம் நடக்கும், இரவிலையும் அந்த ஐயா வந்த உடனே குடும்ப ஜெபம் நடக்கும். அப்படி கூடி ஜெபித்து வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சாப்பாடை பிசைந்து பிள்ளைகள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு உருண்டையை வைத்து சாப்பிட்ற கொடூரமான நிலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்தார் தேவனையே பார்த்து கொண்டே இருந்தாங்க. விசுவாசத்தில் விடல. நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணா நிறைய சோதனை வரும், கூட்டத்துக்கு போனால் சோதனை வரும். என்ன ஆண்டவர், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எவ்வளோ உபாசம் பண்ணி பார்த்தாச்சு. அப்படி அல்ல. அந்த குடும்பத்தார் ஆண்டவர் அவர்களை சந்திக்கும் நாள் மட்டும் விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் 2 நேரம் தவறாம குடும்பமா கூடி ஆண்டவரை சோத்தரித்து ஆண்டவர் குடிக்கிற அந்த சின்ன எளிமையான சாப்பாடை குடும்பமா எல்லாரும் சாப்பிட்டு தண்ணியை குளிச்சு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அந்த பசி கொடுமையில பாருங்க, அந்த வீட்டில இருந்து ஒரு வாலிப தம்பி ட்ரெயின் எங்க போதோ அங்க போவோம்னு சொல்லி ட்ரெயின்ல ஏறி இன்னொரு பட்டணத்தில் போய் அவர் இறங்குறாரு. ஏன்? ஒரு ஹோட்டல்லையாவது வேலை பார்த்து வயிறு நிறைய சாப்பிடலாமே, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகன் எங்கே போனான், என்ன செய்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறானா, அதுவே தெரியாமல் அந்த குடும்பம் திகைத்து போய் தினந்தோறும் அந்த மகனுக்காக அழுது ஜோமணி கொண்டே இருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, அவர் ஆரம்பத்தில் போய் சேர்ந்தது ஒரு ஹோட்டல் தான். ஆனால் அங்கேருந்து பாருங்க அடுத்தடுத்து ஒரு கம்பெனி உள்ளே போய் அந்த வேலையை கற்றுக்கொள்ள
அதில் கிடைத்த வருமானத்தை முதலாவது வீட்டுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. கடிதத்தை போடுறாரு, பணமும் போகுது, கடிதமும் வருது. நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நான் இன்றைக்கு இப்படி ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு சின்ன பணம் அனுப்புகிறேன், அப்பா வருமானத்தில் எவ்வளோ காலம் நம்மெல்லாம் சாப்பிட முடியும் என்று சொல்லி அவர் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு, பிள்ளை உயிரோடு இருக்கலாம், பணம் அனுப்பியிருக்கலாம், பெரிய சந்தோஷம். கொஞ்ச நாள் கடந்தது. அவரை ஆண்டவர் படிப்படியாக ஆசீர்வதித்து ஒவ்வொருவராக அந்த பட்டணத்துக்கு சகோதரரை அழைத்தார், கடைசியாக தகப்பனாரை அழைத்தார். அப்படியே சின்ன தொழில் அவர் செய்ய ஆரம்பித்து அது வளர ஆரம்பித்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனிதன் அந்த பட்டணத்துக்குள்ளே போய் கால் மிதித்தது. இன்றைக்கு முழு குடும்பமும் அந்த பட்டணத்தில் நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள், பல கோடிக்கு அதிபதியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த, இன்றைக்கு அநேக ஊழியங்களை தாங்க, அநேக ஆலயங்களை கட்ட கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவ்வளவுதான், முடிந்து விட்டது. அந்த இடத்துல ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உருவாக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது முடிந்ததென்ற இடத்திலே, அவ்வளவுதான் என்ற இடத்திலே ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கக்கூடிய தேவன், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, என்னால செய்ய முடியாதது ஒன்று உண்டா? அதைதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு, சாராளை இனி சாரா என்று அழைக்க கூடாது, அவ பேர் சாராள், அவளிடத்தில் உன் சந்ததி விளங்கும், அவனுக்கு ஈசாக் என்று பெயர் வைங்க. பிள்ளை வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் பெயரை செலக்ட் பண்ணி சொல்றாரு. வயதான மூதாட்டி கிட்ட, கை தளர்ந்து போன ஒரு முதியவரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இங்கிருந்து சந்ததி உருவாகும், இன்ன பெயர் வைங்க, நீ நடந்து திரிகிற இந்த தேசத்தை எல்லாம் ஈசாக்குக்கும் அவனுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். பிரியமானவர்களே, ஒரு விசுவாசமுள்ள அருமையான சகோதரி, அவங்க கணவருடைய வழியில சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது. சொத்து பிரிக்கப்பட்ட போது இவங்களுக்கு பாருங்க, அந்த கணவனார் வழியில் உள்ள 2 வீட்டில் ஏதாவது ஒரு வீடை மாமனார் கணவர் பேருக்கு எழுதி கொடுத்துருவாரு. நம்ம எவ்வளோ காலம் வாடகை வீட்டில் கஷ்டப்படுறோம், 2 வீடு இருக்குல்ல, அப்போ ஒரு வீடு நம்மளுக்கு தான். ஏன்னா 2 பிள்ளைகள் தான், 2 பிள்ளைகள், 2 வீடு இருக்குது. பாகம் பிரியும் போது நிச்சயமா ஒரு வீடு வரும். ஒரு வீட்டில் பெரியவர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு வீடு வாடகை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இவங்களும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா கடைசியா பாருங்க, அந்த தகப்பனார் வயதாகி படுக்கையில் இருக்கிறாரு. பாகம் பிரிக்கும் போது வீடு கிடைக்கும் எதிர்பார்த்து இருந்த அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டாயிற்று. என்ன ஏமாற்றம் பாருங்க, இல்ல 2 வீடுமே இளையவனுக்கு தான் நான் முன்னமே எழுதி கொடுத்து விட்டேன். எங்கேயோ பிரயோஜனம் இல்லாம கிடைக்கிற ஒண்ணுமில்லாத காடு, அந்த காட்டை அதைத்தான் உன் கணவருக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன போது இந்த சகோதரி ரொம்ப வேதனைப்பட்டு அழுது இருக்கிறாங்க. மாமா, நாங்க ரொம்ப ஏமாற்றம் ஆயிட்டோமே,
எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்க கூடாதா? ஒண்ணுமில்லாத அந்த காடு, அதை வைத்து நாங்கள் என்ன செய்யறது? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் என்று சொல்கிறார். நல்ல மாமாவை கவனிக்கிறாங்க, சமைச்சு எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு முன்னாலேயே அவங்களுக்கு தெரியாமலே அந்த 2 வீடும் எழுதப்பட்டாயிடுச்சு. மிகுந்த வேதனை. இந்த சகோதரி ஜெபிக்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒரு நாள் அப்படியே அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப ஏமாற்றப்பட்டு போயிட்டோமே, ஒன்றுமே இல்லையே, எல்லாமே வெறுமை. என் கணவனுடைய வழியிலாவது சொத்துக்கள் பிரிக்கப்படும் போது குடியிருக்க ஒரு வீடு கிடைக்கும் நினைச்சனே, எனக்கு இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிருச்சே, ஒரு பெரிய ஏமாற்றம். அப்படியே அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. விடிய காலம் அவங்க தூங்கி மெழிக்கும் போது குரல்ல ஒரு சத்தம் கேட்குது, இரட்டத்தனையான நன்மையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. இந்த சத்தம் ஒலிச்ச உடனே முழங்கால நின்று அழுகிறாங்க. ஆண்டவரே, இரட்டத்தனையான ஆசீர்வாதமா? ஆண்டவர் பேசுறாரு, நான் உனக்கு 2 வீட்டை தருவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2வது வீடு, பிரம்மாண்டமான வீடு, அது கட்டி பிரதிஷ்டை செய்யும் நாளிலே நான் அழைக்கப்பட்டு அந்த இடத்துல நான் போய் நின்றேன். அந்த இடத்துல ஆசீர்வதித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு முன்னால அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த தாயார், விசுவாசமுள்ள அந்த தாயார் வந்து நின்று கண்ணீரோடு அழுது கொண்டு அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து அவர்கள் சொன்ன சாட்சி அந்த இடத்துல கூடி வந்திருந்த எல்லோருடைய கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது. எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள், எல்லாரும் எங்களை மோசம் போக்கினார்கள், எல்லாராலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். ஆனால் என் ஆண்டவர் என்னையும் என் பிள்ளைகளையும் கைவிடல. அவர் வாக்கு கொடுத்தபடியே 2 வீட்டை கர்த்தர் எங்களுக்கு அதே ஊரில் 2 வீட்டை, அதுவும் பிரம்மாண்டமான வீட்டை, எங்க வீடு மாதிரி அந்த கிராமத்தில் யாருடைய வீடும் கிடையாது, அவ்வளவு ஒரு பெரிய வீட்டை கர்த்தர் கொடுத்தார். அவ்வளவுதான் முடிந்தது என்ற இடத்திலே ஒரு துவக்கத்தை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய ஆண்டிலே இல்லை என்ற இடத்திலே, முடிந்தது என்ற இடத்திலே ஒரு துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்கி ஆபிரகாமின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒன்றும் இல்லாத இடத்திலே எல்லாவற்றையும் உண்டாக்குகிற கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பணித்தளத்துடைய ஆரம்ப காலம் வாடகை கட்டடத்தில் தான் நம்ம ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு முறை பணித்தளத்துக்கு போகும்போது எல்லாரும் கூடி உபவாசித்து, புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாநிலத்துக்கு எங்களை கொண்டு வந்தீங்கப்பா, கால் மிதிக்க ஒரு சின்ன நிலத்தை தாங்கப்பா, ஒரு சின்ன நிலம், ஒரு 5 சென்ட் ஒரு சின்ன நிலம் கிடைச்சா அதில் ஒரு சின்ன ஒரு வீடை கட்டி ஒரு சீட்டை போட்டு நாங்கள் சொந்தமாக அந்த இடத்துல இருக்க முடியுமே, வாடகை வீட்டிலேருந்து காலி பண்ண சொல்லி எப்பவும் தொல்லை பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல எவ்வளவோ அழுதது உண்டு. அப்போ பாருங்க, ஒரு சின்ன இடம் வாங்குறதுக்கு இடத்தெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறேன். தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் சொல்லி எடுத்து பணங்களை சேகரித்து கொண்டு இருக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நாள் நெருங்குது, அப்படியே சொல்லி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலை. ஒரு முறை மறுபடியும் நான் பணித்தளத்துக்கு போனேன். நான் அங்கே இருக்கும்போது யாருக்கு அட்வான்ஸ் தொகை கொடுத்துருந்தோமோ அந்த மனிதர் ஒரு 4 பேரோடு வந்தார். வந்து, சார் இந்தாங்க நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ், உங்களுக்கு நிலம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு நிலம் கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய மத எதிர்ப்பாளர் குடும்பமாக தீ வச்சு எரிச்சு போடுவோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிலம் வாங்கினா இந்த இடத்துல கோயில் கட்டுவீங்களாம், அதனால் இந்த இடத்துல கோயில் வரக்கூடாது என்று ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் தயவுசெய்து உங்கள் பணத்தை வைத்துக் கொள்ளுங்க. எந்த வழியுமே கிடையாது, எந்த வழியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே என்ன செய்யட்டும்?
வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொல்றான். அவனை மதவெறியர்கள் நெருக்கடி கொடுத்து தூண்டி வீட்டை காலி பண்ண சொல்லு, இவனுங்களை தமிழ்நாட்டுக்கே அனுப்புவோம். ஆண்டவர் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அங்கே கொண்டு போனார். ஆனால் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்புவோம். மிகப்பெரிய நெருக்கடி, போராட்டம், சந்தித்த வேதனைகள், அலுவலகத்தினுடைய முன்பகுதி பலமுறை அடித்து நொறுக்கப்பட்டது, ஜன்னலா கதவா உடைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான நெருக்கடியான சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நீ மென்மேலும் பலப்படுவாய். அந்த வருஷத்து வாக்கு தத்துவம். எங்க ஆண்டவரே நாங்கள் பலப்படுவோம், எங்களை தமிழ்நாட்டுக்கு ஓடி துரத்தி அடிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்களே, ஆனால் நீர் இப்படி ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறீரே, அதை விசுவாசித்து எல்லாருமே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த. என்ன ஆச்சரியம் பாருங்க, அதே இடத்துல அந்த சின்ன பட்டணத்தில் ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டு அந்த 12 பேர் இருக்கிற அந்த ஆராதனைக்கு உள்ளே வந்தாங்க. எவன் சொல்லுவான், நான் உங்களுக்கு சொந்தமாக 15 சென்ட் இடத்தை தாரேன்னு கொடுத்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவங்க 15 சென்ட் இடம் கொடுத்தாங்க பாருங்க. இன்றைக்கு அந்த இடத்துல நம்முடைய ஊழிய ஸ்தலம் 2.5 ஏக்கரில் இருக்குது. பிரியமானவர்களே, கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. யாரெல்லாம் அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்லிட்டு வந்தாங்களோ, யாரெல்லாம் அடித்து துன்பப்படுத்தினாங்களோ, அவங்க பிள்ளைகள்லாம் நம்ம ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர். அவ்வளவுதான், முடிந்தது இல்லை. துவக்கமும் முடிவும் தேவன், துவக்கமும் முடிவும் ஆண்டவர். இந்த ஆண்டில் பொருளாதாரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அவ்வளவுதான், முடிந்தது என்ற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஐயோ, இது நடக்காது, இது எப்படி நடக்கும்? அவ்வளவுதான், முடிந்தது, அவ்வளவுதான், முடிந்தது. முடிந்ததல்ல, முடிந்தது என்று எழுதப்பட்ட இடத்துல ஒரு துவக்கத்தை கர்த்தர் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரி 3 பிள்ளைகளை அழைத்து கொண்டு என்னிடத்தில் ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்களால வார்த்தையை சொல்ல முடியல, அவ்வளோ அழுக. ஐயா, நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என் கணவர் வழி மாறி இன்னொரு பெண்ணை சேர்த்து கொண்டு அவளுடைய ஆலோசனையின் பேரில் எங்கள் மேலே பயங்கர கோபமாகி அவர் எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. இன்னைக்கு தாய் வீட்டில் வந்து வெறுமையாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளை எப்படி போஷிக்க போகிறேன்னு தெரியல. நான் எங்கேயும் போய் வேலை செய்து எனக்கு பழக்கமே இல்லை, நான் என்ன செய்வேன்னே தெரியல என்று கண்ணீரோடு கூட நின்றார்கள். அவர் அனுப்பிவிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ், வழக்கு தொடர்ந்திருக்கிறார், அதை கொண்டு வந்தாங்க. அதில் கையை வைத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த வாக்க சொல்லி அனுப்பினேன். உங்கள் வாழ்க்கை தொடரும், உங்கள் வாழ்வு துளிர்க்கும். ஐயா, நாங்கள் வந்து 4 மாதம் ஆச்சு, எத்தனை மாதம் ஆகட்டும், கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் திரும்பவும் வாழ்வீங்க, உங்கள் கணவர் மறுபடியும் வருவார். இது சாத்தியமாகுமா? 3 மாதம் கழித்து மறுபடியும் வந்தாங்க. அன்றைக்கி நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் வந்தபோது கண்ணீரோடு அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஐயா, வாழ்க்கை துளிர்க்கும் ஆண்டவர் சொல்கிறான்னு சொன்னீங்களே, ஆனால் நாளைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு, நாளையோடு என் வாழ்க்கையை முடிய போகுது, அவ்வளவுதான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்று அழுதாங்க. அப்பவும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்தார், நீங்கள் போங்க. ராத்திரியெல்லாம் அவங்க தூங்கவே இல்லை, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. 10 மணி தான் கோர்ட்டு. ஆனால் வேதனையோடு பாருங்கள், 10 மணிக்கு முன்னால் 9:30க்கே அந்த கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. அப்போ ஆட்களே அதிகம் அங்கே இல்லை. அந்த கோர்ட் வாசலில் யாரோ ஒருவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க இப்படி தூரத்துலேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கிட்ட நெருங்கும் போது பார்த்தா அவருடைய கணவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இவங்களுடைய பேரை சொல்லி அவர் அங்கேருந்து எழும்பி வேகமாக ஓடி வர்றாராம். ஓடி வந்த உடனே பயந்து, ஐயோ, அவர் எதுவும் ஆயுதத்தை வைத்து நம்ம கொல்ல போகிறாரா என்னமோ தெரியலன்னு சொல்லி அவங்க பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் ஓடும்போது பேரை சொல்லி அவர் சத்தமிடுறாரு, ஐயோ, நீ ஓடாத, நீ ஓடாத, நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படி சொல்லிக்கிட்டே அவர் பின்னால் ஓடி வர்றாரு. அப்போ அவங்க நிற்கிறாங்க, ஆட்கள்லாம் இருக்கிற இடத்துல நிற்கிறாங்க.
வேகமாக ஓடி வந்து அந்த சகோதரர் இவருடைய கால்களை தொட்டு காலை பிடித்து அழுதாராம். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, நம்ம சேர்ந்து வாழலாம், பிள்ளைகளை நான் பார்க்கணும், உடனே போவோம் அப்படின்னு இருக்கிறார். அந்த கோர்ட்டில் கையை பிடித்து கொண்டு 2 பேரும் அழுறாங்க. இப்போ முடியாது, இன்னைக்கு தீர்ப்பு இருக்குது, நீதிபதிகிட்ட நாமே போய் பேசலாம். அங்கே போய் பேசுகிறாங்க. நீதிபதிகிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இவ்வளோ காலம் இந்த கூண்டில் நின்று சொன்னதெல்லாம் அத்தனையும் பொய், நேற்றைய நாளில் அவள் ஆள் வச்சு என்னை அடிச்சிட்டா, என் பணத்தெல்லாம் பொருளெல்லாம் பிடுங்கிட்டா, இன்னைக்கு நான் அனாதையாக நிற்கிறேன், நான் மறுபடியும் என் மனைவி பிள்ளைகளோட வாழணும், என்னை மன்னிக்கையான்னு சொல்லி கையை கும்பிட்டு அழுறாரு. எழுதி வாங்கி அவர்களை குடும்பமாக மாற்றுறாங்க. நல்ல ஆச்சரியம் பாருங்கள். கோர்ட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. சாயங்காலமாக அவங்க 3 பிள்ளைகளை கணவரை கூட்டிகிட்டு எங்கே வந்திருக்காங்க, நேராக என்னை பார்த்து ஜோம் பண்ணிட்டு தான் மறுபடியும் குடும்ப வாழ்க்கையை துவங்கணும்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம், இதுதான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதாங்க. எங்கே அவ்வளவுதான் முடிந்தது என்று சிந்திக்கிறோமோ அங்கே கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார், ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குகிறார். இதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. நீங்கள் மிகவும் திரளாய் பெருகுவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை உயர 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 கொண்டு போவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். சமுதாயத்தில் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய தலைகள் உயர போகிறது. உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போல 100 வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்தான். தேவன் கொடுத்த வாக்கின்படியே அவன் அலைந்து தெரிந்த தேசத்தை இன்றைக்கு நம்ம எல்லாருடைய கண்களும் பார்க்கிற விதமாய் இஸ்ரேல் தேசத்தை இன்றைக்கு அவனுக்கு கையளித்தது மாத்திரம் அல்ல, உன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னபடியே அவன் ஆடு மேய்த்து கொண்டு அலைந்து கொண்டிருந்தவனுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றி இன்று வரைக்கும் தொடர செய்த கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடம். இந்த வருடம் பொருளாதாரத்தில் ஆமீன் உங்க தலைகளை நிமிர செய்கிற வருடம், உங்களை உயர்த்துகிற வருடம். நன்றி 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 நன்றி. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரட்டும். ஆண்டவர் ஆமீன் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தா தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளை நினைச்சு ஜெபிங்க. ஆமீன் 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 ஆமீன். இந்த ஆண்டு ஆமீன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. பொருளாதாரத்தில் ஆமீன் உங்கள் தலைகளை உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டு. நன்றி 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 நன்றி. 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.